வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதோடு 3 அடிக்கு மேல் அலைகள் எழும்புகின்றன. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, மேலும் விவரங்கள். புதுச்சேரி கடல் பகுதியானது கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக 3 அடிக்கு மேல் அலையானது எழும்பி வருவதால் இங்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக கனமழை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இரவு முழுவதும் கனமழையானது விட்டு பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது சூழ்ந்து கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் புதுச்சேரி கடற்பகுதியில் கடல் அலையானது சீற்றத்துடன் காணப்படுகிறது. 3 அடிக்கு மேல் அலை எழும்பி வருவதால் மிகவும் சீற்றத்துடன் கடலானது காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்கவோ இல்லை இறங்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் ஆழ்கடலுக்கு செல்லக்கூடிய விசைப்படகு மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குனர் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக புதுச்சேரியில் அவ்வப்போது கனமழையானது பெய்து வருகிறது. இதற்காக பள்ளி கல்லூரிகள் விடுமுறையும் விடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் கடல் சீற்றமானது புதுச்சேரியில் அதிக அளவில் இருக்கிறது. 3 அடிக்கு மேல் கடல் அலையானது ஏற்படுத்தக்கூடிய நிலையில பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்றும் குளிக்கவோ இல்லை கடலில் இறங்கி விளையாடவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்டும். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.